ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ். இது உங்களால் முடியும் தன்னம்பிக்கை தொடர். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு ஊசி நூல் இல்லாமல் எப்படி அழகாக ஒரு பேட்ச் ஒர்க் செய்யலாம், அதுவும் ஒரு ப்ளவுஸில் கலம்காரி பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான பேட்சஸ் உங்களுக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிறது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஹேண்ட்மேட், ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியானது தான், பட் நல்ல குவாலிட்டி. இது ஒரு அன்னபக்ஷி, the famous motif of kalamkari, and you also get small patches like this, small elephants, அதுக்கப்புறமா parrots, flora and fauna patterns தான் நிறைய இருக்கும். அப்புறம் அதே சேம் அன்னபக்ஷி தான். பேர்ட்ஸாக ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதுவும் இந்த மாதிரியான பேட்சஸ் நிறைய நம்மளுக்கு சீரி பார்டர் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் பாடியில் அட் ரேண்டம் பிளேஸ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்மால் சைஸ் கிடைக்கும். அண்ட் பல்லுவில் உங்களுக்கு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல இந்த மாதிரி பெரிய சைஸும் கிடைக்கும். ஓகே, இது ஒரு மீடியம் சைஸ், இதை விட பெருசாகவும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது. ஸோ கலம்காரி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ரெடிமேட் பேட்சஸ் கடைகளில் கிடைக்கும், இதை வாங்கிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாத்தில் நல்ல ஒரு ஃப்ரேம், உடன் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. தென் அந்த பீஸ் நம்ம ஒட்டுறதுக்காக, ஏன்னா ஊசி நூல் இல்லாமன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்டிக் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ ரொம்ப ரொம்ப அவசியம், இதை மிஸ் பண்ணாதீங்க. தென் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்டிச்சஸ் எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி கோல்டு கிளிட்டர் வேணும் நம்மளுக்கு. ஓகே, கோல்டு கிளிட்டர் எடுத்துக்கோங்க. இதுலேயே கோல்டு கிளிட்டர் ரஷ்ன்னு வரும், அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எங்கிட்ட ஸ்டாக் இல்லை, நீங்கள் அது கிடச்சா அதுவும் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்தது அவுட்லைன் போடுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி pearl மெட்டாலிக் கோல்டு லைனர். அந்த டிசைனை நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிசர்ஸ் வேணும். அண்ட் ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி மல்டி கலர்ட் ரெயின்போ சம்கின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி சம்கி கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் சம்கீஸும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எடுத்து ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வேணும். பழைய ப்ரஷ்ஷாக இருந்தால் பரவாயில்ல, இந்த பேக் சைடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான மெட்டீரியல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் பீஸோ இல்லை சாரியோ எதில் நம்ம பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியல், பேஸ் மெட்டீரியல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஊசி நூல் இல்லாமல் க்ளூ அண்ட் லைனஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது ஒரு பெரிய சைஸ் மோட்டிவ், கலம்காரி மோட்டிவ். இதுக்கு பேரிங்காக இது பல்லுவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் ஃபேஸிங் இன்னொரு மோட்டிஃபை இப்படி ஒட்டியிருக்கேன். நல்லா இருக்கு இல்லையா? இதுதான் எப்படி பண்ண போகிறவங்க இந்த ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க தான் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஸ்டோன்ஸ், சம்கீஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோம். அண்ட் ஃபார் த பல்லுவில் பாக்கி இருக்கிற போர்ஷன் வெறும் லைனஸாலேயே காப்பர் அண்ட் கோல்டு லைனராலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் இட் இஸ். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ போட்ட அடையாளம் கொஞ்சம் ஸ்லைட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஃபுல் பேட்சுக்கும் நான் போடலை, ஜஸ்ட் அந்த கார்னர்ஸ்க்கு மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணி இதை நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற டெக்னிக்கில் இதை ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடிமேட் பேட்சஸ் செட்டாக கிடைக்கும்னு சொன்னீங்க. ஒரு பெரிய மோட்டிவ், ஒரு மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் மோட்டிவ்ஸ் ஃபார் த பாடிலாம் சேர்த்து ஒரு செட்டாக ஒரு பேக்கில் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ண பீசஸ் அந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் உங்களுக்கு ரா எட்ஜஸ் அப்படியே தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ளீனாக நல்ல ஒரு ஷார்ப் சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம நல்லா ஃபுல்லாக கட் பண்ணிடணும். எங்கேயுமே நம்மளுக்கு இந்த நூல் பிரியாக இருக்கக்கூடாது, பிரிஞ்சு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூவை இந்த பேட்ச்னுடைய பேக் சைடில், எஸ்பெஷலி இந்த கார்னர்ஸில் போட்டால் போதும். சென்டரில் போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நான் சென்டரில் போட மாட்டேன். கார்னர்ஸில் மட்டும் ஃபேப்ரிக் க்ளூவை போட்டுட்டு நம்ம துணி மேலே ஒட்டணும். இப்படி ஒட்டுறதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண போகிற பேட்டர்ன் ஒரு பேரட். இது ரெடிமேட் பேட்ச்சு, இதை நான் அப்படியே இதில் ஓட்டிட்டேன்.
ஓரமெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து காஞ்சதுக்கப்புறம் இப்படி தூக்கி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஓரம் வந்து நல்லா ஸ்டிஃபாக ஒட்டியிருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து நீடில் அண்ட் த்ரெட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைனர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கலம்காரி பேட்சை இந்த ப்ளவுஸ் பீட்டில் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒட்டும் போது நீங்கள் இந்த ஃப்ரேம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. துணியை ஃப்ளாட்டாக வச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டினா போகிறோம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, ஃபுல்லும் நம்ம வந்து இந்த லைனர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப் ஃப்ரேம் போட்டு இந்த ஃபேப்ரிக்கை நல்லா டைட்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கலம்காரி பேச்சஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, ஃபேப்ரிக்கில் வந்து கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் த்ரூ அவுட் போட்டு இதை செட் பண்ணிடுவாங்க ஒரிஜினல் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கில். இப்போ அதே ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம யூஸிங் த பேர்ல் மெட்டாலிக் கோல்டு லைனரால் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுற மாதிரியே இந்த லைனரால் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த துணிலேருந்து இந்த ப்ளவுஸ் பீட்டில் லைனரை மூவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த 3D அவுட்லைனரால் இது எஸ்பெஷலி இந்த பேர்ல் மெட்டாலிக் கோல்டு இருக்கு இல்லையா, இதால் நம்ம இப்போ இந்த பேட்ச் அவுட்டர் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. இது நல்லா ட்ரை ஆகணும். இதே மாதிரி நான் சைடில் மற்ற 2 மோட்டிவ்ஸும் ஒட்டியிருக்கேன், குட்டி குட்டி பிட்ஸ் எல்லாம். அதுலேயும் ஒர்க் பண்ணோம். எல்லா பீசஸ்லையும் ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது வந்து பேக் சைட் ஆஃப் த ப்ளவுஸ் பீஸ். ஸோ அதில் வந்து 2 ஆப்போசிட் சைட் ஃபேஸிங் பேர்டு ஒட்டியிருக்கேன். மேலே 2 லீஃபி பேட்டர்ன். இதான் டிப்பிக்கல் கலம்காரி பேட்டர்ன்ஸ் தான். கீழே அதே மாதிரி ஒரு பேட்ச் ஒட்டிட்டு ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் அந்த அவுட்லைனரால் ஃபுல்லாக அவுட்லைன் போட்டிருக்கேன், ஜிக்ஸாக் ஸ்டிச். ஓகே, இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக்கில் ஒட்டின இந்த பேச்சஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்கோ சம்கீஸ் அண்ட் ஃபெவிக்ரிலினுடைய 3D அவுட்லைனர், எஸ்பெஷலி த கோல்டு கிளிட்டர். இதுலேயே நான் முதலே சொன்ன இன்ட்ரோவில் கோல்டு கிளிட்டர் ரஷ்ன்னு ஒன்று கிடைக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். கிடைச்சா ட்ரை பண்ணுங்கள். கிடைக்காதவங்க இந்த கோல்டு கிளிட்டர் லைனரையே யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்மளுக்கு தேவை. இந்த சம்கியை எடுத்து ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு, அதோட பேக் சைடால் நம்ம டச் பண்ணி இதை இதிலேருந்து இதை எடுத்து பிக் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ பண்ணலாமா? இப்போது இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா சர்டன் போர்ஷன்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி சம்கி ஒட்டினா அழகாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த நெக் போர்ஷனில், இந்த பாடி ஃபெதர், இந்த சென்டர் போர்ஷனில், அதுக்கப்புறம் இந்த டெய்ல் இந்த இடம் இதில் அங்கங்கே, தென் இந்த ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீனுடைய சென்டரில், அதே மாதிரி இந்த உள்ள நம்ம குட்டி குட்டியாக ஒரு கர்வ்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது உள்ள. ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி இந்த டிஸ்கோ சம்கியை நீங்கள் ஒட்டிடலாம். இப்போ முதல்ல எந்த இடத்துல நம்மளுக்கு ஒட்டணுமோ அந்த இடத்துல இந்த கிளிட்டர் லைனை கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபுல் லைனாக அட் அ ஸ்ட்ரெச் அப்ளை பண்ணிவிடுங்க. தென் யூஸிங் த பேக் சைட் ஆஃப் த ப்ரஷ் ஒரு சம்கியாக நீங்கள் பிக் பண்ணி இந்த கிளிட்டர் நம்ம லைனர் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சுருங்க. வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கேப் விடுங்க. அடுத்த சம்கியை பிக் பண்ணி கேப் விட்டுட்டு அதுலேயே ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சம்கிஸை இதில் எம்பெட் பண்ணிகிட்டே வரணும். பார்த்தீங்களா? ஸோ இதே எஃபெக்ட் வந்து நம்ம எங்கெல்லாம் நம்ம பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல பண்ணி முடிச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த 2 பேர்ட்ஸ் மேலே இருக்கிறதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். கண்டினியூஸாக நீங்கள் லைனரை வந்து லைன் போட்டுட்டு அதில் ஒட்டுறதான ஒட்டலாம், இல்லை இந்த மாதிரி சிங்கிளாக எங்கெங்கே வேணுமோ அங்கே நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டு இதை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு அழகான கலம்காரி பேட்ச், ரெடிமேட் பேட்ச், அதுவும் அதை வாங்கி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அதில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவுட்டரில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம். தென் உள்ளெல்லாம் நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சம்கீஸ்லாம் ஒட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து பேக் சைட் ஆஃப் த ப்ளவுஸ். இதே மாதிரி அந்த அதர் சைட் ஸ்லீவ்ஸ்க்கும் நான் 2 பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன நேர்களே, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வேற ஒரு ஐட்டமோட மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jayashree Narayanan Creations.